ஆக்டர் முத்துக்கலை அவர்களுடைய மனைவி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணி வடிவேல் சார், விவேக் சார் கூடலாம் நடித்து தமிழ் ரசிகர்களை சிரிக்க வச்சவர் தான் முத்துக்கலை அவர்கள். இவர் ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸ் கிட்ட வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு. சின்ன வயசில் படிக்க முடியலனாலுமே இப்போ சினிமாவில் நடிச்சுக்கிட்டே சைடில் படித்து எக்ஸாம்லாம் எழுதி வந்துட்டு இருக்காரு. அண்ட் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டு இருந்த இவங்களோட லைஃப்பில் சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருந்துச்சு. அவருடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிருந்துச்சு. இதனால் ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு உதவ என்னிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி முத்துக்கலை அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக வீடியோஸ்லாம் வெளியிட்டிருந்தார். மேலும் சினி ஃபீல்டில் இருக்கவங்க கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டிருந்தாங்க. குறிப்பாக விஜய் சார்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்டிருந்தாரு. அண்ட் அவருக்கு வேண்டியவங்க மூலியமாக ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க எப்படியாவது மீண்டு வந்துடுவாங்க, மீண்டும் அவங்க நல்லபடியாக இருக்க மாதிரியான ஒரு வீடியோவை முத்துக்கலை அவர்கள் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமாக முத்துக்கலை அவர்கள் சமீபத்தில் அவங்களோட மனைவியை இழந்து வாடுறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி நம்ம எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமீபத்தில் முத்துக்கலை அவர்கள் அவருடைய மனைவியை கட்டிப்பிடிச்சி அழுகிற வீடியோஸ்லாம் வெளியாகி உண்மையிலேயே பார்க்குற எல்லோரையுமே மிகப்பெரிய அளவில் கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் வீடியோஸ் போடுறப்ப நிறைய பேர் நீங்கள் எங்கள் எல்லாரையுமே சிரிக்க வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக கடவுள் உங்களை அளவிட மாட்டார், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் கூட பண்ணுறோம் அப்படின்னு மக்கள் சொல்லியிருந்தாங்க. மேலும் நிறைய செலிப்ரிட்டிஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எப்படியாவது அவங்க இந்த ஒரு மிலா துயரத்திலிருந்து மீண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சோம். பட் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவங்களுடைய மனைவியின் இறப்பு உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியை மட்டும் இல்லாது ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. முத்துக்காலை அவர்கள் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும், எப்பவும் போல தமிழ் சினிமாவில் நடித்து நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான் ரசிகர்களோட ஆசையாக மாறியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் ஒன்று சந்திச்சிருந்தார். அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் சேயன் படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சேயன் கதை முழுக்க முழுக்க மதுரை பேஸ்டு ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். மதுரை அப்படின்னாலே ஒரு தனி பவர் தான். மதுரையை தொட்ட சப்ஜெக்ட் எதுவுமே அவ்வளோ ஃபெயிலியர் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ மதுரை சப்ஜெக்ட் இந்த முறை நான் தொட்டிருக்கேன். மதுரை மண் எவ்வளோ பவராக இருக்குமோ அதே மாதிரி சேயனும் பவராக இருக்கும். இப்போ வரைக்கும் எடுத்திருக்க கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சேயன் படம் கண்டிப்பாக உங்களை இருக்கும் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சேயன் படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வெளியாகி பயங்கர வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அண்ட் முழுக்க முழுக்க இது விருமாண்டி யூனிவர்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் கட்டியிருக்க வாட்சி, அவர் பேசுகிற டைலாக், அவர் பேசுகிற ஸ்லாங் இதெல்லாம் கூட அதுக்கு ஒத்து போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் தாய் கேள்வி படத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சேயன் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.